ஹலோ, எல்லோருக்கும் நமஸ்காரம். கொஞ்சம் உங்களோட பேசலாம். ஸ்ரீஜேவிக்கு பட்சணம் பண்றேன்ட்டு கையில கொதிக்கிற எண்ணெய் கொட்டிண்டாச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. கையில எண்ணெய் கொட்டினதுக்கு ஒரு ஆயின்மெண்ட், அப்புறம் கையில ஏற்கனவே உள்ள நகைச்சத்துக்கு ஒரு ஆயின்மெண்ட், அப்புறம் உடம்பெல்லாம் அரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஆயின்மெண்ட், அப்படி ஒரே அப்பாயின்மெண்ட்ல 3 ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துச்சு. அப்போ எப்பொழுது கையில கரண்டி பிடிக்கிறதுக்கு உள்ள வயசா, பெப்பர் பண்டு திங்குற வயசெல்லாம் போய் இப்போ 60+ ஆயாச்சு வயசு. கவர்மெண்ட்ல 60 வயசான ரிட்டையர்மெண்ட். நமக்கு கரண்டி பிடிக்கிறவாளுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையவே கிடையாது. சரி, நல்லா சமைச்சு போட்டோம் என்றால் காம்ப்ளிமெண்ட் உண்டா? அதுவும் இல்லை. கையில ஒரு இன்கிரிமெண்ட்டும் இல்லை. அப்போ சரி இன்னட்டு ஒரு நாளைக்கு சமைக்கலன்னு சொன்னா, சரி நல்லா சமைச்சோம் வேண்டாம், ஒரு கையில நீ கரண்டி பிடிக்க வேண்டாம், ஒரு ஸ்பூனை பொடி என்று ஒரு கேலியான ஒரு கமெண்ட். அப்போ பல்ல நடந்து படிக்கலாம்னாக்க பெருமனண்டாவோட பல்லு போயிடுமே. அப்ப சிமெண்ட் வச்சுதானே அடைக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு என்னதான் வழி சொல்லுங்க. அப்போ நம்ம கரண்டியை பிடிக்க வேண்டாம் என்று நம்ம ஆர்குமெண்ட் பண்ண முடியாது. கரண்டியை பிடிப்போம். ஆனா அதுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணலாம் இல்லையா? அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். என்ன அக்ரிமெண்ட் போடலாம்? வாரத்துல ஒரு நாள் கரண்டி பிடிக்க வேண்டாம் என்று. அப்படி ஒரு ஒரு அப்படின்னு நாம ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். அப்படித்தான் செட்டில்மெண்டா ஆக வேண்டியிருக்கு. இப்போ நம்மளோட வயசு அப்படி, நம்மளோட காலம் அப்படி, அப்படியாக எப்படியோ வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சமைப்போம், அதே ஒரு சுமையாக நினைக்காதக்கு இன்னும் சமைப்போம், சமைத்துக் கொண்டே இருப்போம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்று நினைப்போம். அன்புடன்.